ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11th Jan, கரெக்டாக டைம் வந்து ஒரு 11:30 ஆகுது. இந்த பேக்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. எஸ், சென்னைக்கு வந்து நான் போகிறேன். பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த வாட்டி ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டேன். ஸோ இப்பயே தெரிஞ்சிருக்கும் ஒரு சீட்டர் பஸ்ஸில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன்னு. அண்ட் மடிவாளாவில் பஸ்ஸு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் 11:30 கிளம்புறேன். 1:45 மடிவாளாவில் பஸ்ஸு. ஸோ இங்கே கட் பண்ணிவிட்டு நான் மடிவாளாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேனியாவில் ட்ராவல் பண்ண போகிறேன். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஷெட்யூல் டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா 1:45, ஆனால் ஒரு 10 minutes டிலேக்கு அப்புறம் 1:55 தான் வந்து மடிவாளாலேருந்து பஸ் கிளம்பிச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா சீட் அரேஞ்ச்மெண்ட் நீட்டாக இருக்குது ஸ்கேனியாவில். கீழே வந்து ஒரு பிரைட் ரெட் கார்பெட், அப்புறம் எல்லா சீட்ஸ்லேயும் வந்து பெட்ஷீட்ஸ். யூஸ்வலாக கடைசி சீட் ரிக்ளைனிங் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, பட் கரெக்டாக தான் இருந்துச்சு ரிக்ளைனிங்லாம். அண்ட் பார்த்திங்கன்னா 3 டிவி, 1 2 3. அண்ட் எல்லா பெட்ஷீட்ஸ்லேயும் வந்து ஏஷியன் எக்ஸ்பிரஸ் சிம்பிள் இருந்துச்சு. அண்ட் அப்படியே சீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 ஏசி இது வெண்ட் இருக்குது. அண்ட் லைட்ஸ் வந்து வேலை செய்யலை. மேபி மார்னிங்னாலும் அவங்க வந்து ஆன் பண்ணல. இன்னும் ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு எமர்ஜென்சி ஹேமர். முக்கியமாக கீழே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்துச்சு. அண்ட் எமர்ஜென்சிக்காக வந்து மேலே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட், பேக்கில் ஃப்ரண்ட்லேயும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். பேக் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப அடிக்குவேட்டாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நம்ம பேக் வந்து மேலே வச்சு கீழே ஜாலியாக உட்கார போகிறோம். டிடிஎம் லேஅவுட் 2.5க்கு வந்துச்சு. பெட்ஷீட்ஸ் நல்லா நீட்டாக இருந்துச்சு. அண்ட் நல்லா வாஷ் பண்ணியிருந்தாங்க, க்ளீனாக தான் இருந்துச்சு. அண்டு ஒரு 500 ml வாட்டர் பாட்டில். பெட்ஷீட்ஸ்க்கு அந்த ஊற்றி பார்க்க பின்னாடி ஒரு பவுச்சு பாட்டில் வைக்க அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பவுச்சு. சீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் ரெஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு. கால் வைக்கிற ஸ்பேஸும் அடிக்குவேட்டாக இருந்துச்சு. படம் தில்லுக்கு துட்டு படம் போட்டிருந்தாங்க. புஷ்பேக் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரிக்ளைன் ஆகலை, பட் கம்ஃபர்டபுளான ஜர்னியாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த சீட்டோட ஃபுல் வியூ. ஒரு சின்ன டிலேவாக எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் பண்ணோம். நடுவில் டோல்கேட்டில் நிற்கும்போது நம்மளோட தமிழ்நாடு பஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை லைட்டாக நான் கேப்சர் பண்ணேன். ஸோ ஹோசூரை நோக்கி ஸ்பீடாக வண்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது.
கொஞ்சம் டிலேவாக வந்து ஹோசூர் ரீச் பண்ணோம் பெங்களூரில் அந்த டிராஃபிக்னால. எங்கடா இன்னும் ஹோட்டல் பிரேக் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கரெக்டாக வந்துச்சு. நான் நினச்சும் போது கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஹோட்டல் பிரேக்காக வந்து நிறுத்தினாங்க. இப்போ டைம் கரெக்டாக ஒரு 4 மணி ஆகுது. கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஸ்டாப்காக நிறுத்தியிருக்கோம். ஒரு சின்ன ஹோட்டல் ஸ்டாப் தான், அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஸ்டாப் ஒன்றும் இல்லை. பட் நல்லாயிருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட க்ளீனாக இருக்குது. இப்போ வரைக்கும் டிரைவர் அண்ணா நல்லா தான் ஓட்டுறாரு. இதுக்கப்புறம் ஒரு கேபின் ரைடு கேட்டிருக்கேன், ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து கேபின் ரைடில் தான் வந்து மீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சோடனே செகண்ட் படம் மியூசியம் ஒர்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம வந்து இப்போ கேபின் ரைடில் பண்ணிகிட்ருக்கோம், உட்காந்துட்ருக்கோம். டிரைவர் அண்ணாகிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து கேபின் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க பேர்னா லிச்சோ தமிழ் அண்ணா தான். கேரளாவில் இருந்தானா நல்லா தமிழ் பேசுறீங்களா? பழகியாச்சு. செம்மையாக ஓட்டுறாரு வண்டி. ஸ்பீடு என்னங்கிறது வந்து நான் வந்து போக போக தான் பார்த்து சொன்னோம். ஸ்பீடு வந்து லாக் ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் காட்டுறேன், அதில் போட்டுருவோம் பாருங்க. லிமிட்டட் ஸ்பீட் லாக் ஆயிருக்கேன். 100 வரைக்கும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 போகுது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அண்ட் இங்கே இந்த பேர் கேட்க மாட்டோம்னா அவங்க பேர்னா மோகன். ஐ திங்க் கிளீனராக, இந்த வண்டியோட கிளீனராக இருக்காரு. அண்ட் இந்த வண்டிக்கு மேனேஜரா. ஒரு ஃபுல் கேபின் வியூ, டிரைவரோட வியூ தான். இது வரைக்கும் ஸ்லீப்பர்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கேனரில் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் ஏன் ஸ்கேனியா வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கிறது இப்போ தான் தெரியுது. இப்போ வரைக்கும் ஏஷியன் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் ஒரு குறையும் இல்லை. டிரைவிங் ஸ்மூத்தாக தான் இருக்குது. கம்ஃபர்ட்டும் உள்ள வந்து பார்த்தோம், சூப்பராக தான் இருக்குது. கேபின் ரைட்னாலே ஜாலியாக இருக்குங்க. பின்னாடி சீட்டில் உட்கார்றதோட முன்னாடி கேபின் ரைடில் வந்து அப்படியே ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அது பஸ் ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பஸ்ஸோட ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் புக் பண்ணும்போது 600 rupees இருந்துச்சு. அதுவும் நான் வந்து அபி பஸ்ஸில் புக் பண்ணதுனால ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி 450 தான் நம்ம ஆச்சு. இப்போ நேற்று வந்து நான் செக் பண்ணும்போது 750 வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம், பொங்கலுக்கு எல்லாருக்கும் ஊருக்கு போகிறாங்கனால. ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன், ஏஷியன் எக்ஸ்பிரஸ் ஓனர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தானா. நான் கூட அந்த ஏஷியன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு பேரை பார்த்துட்டு அதர் ஸ்டேட்டாக இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அண்ணன் தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னார். கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடை வந்து 80 to 100 மெயின்டைன் பண்ணிருந்தாரு டிரைவர் அண்ணா. ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு தெரில, ஆனால் ஒரு நல்ல ஸ்பீடில் தான் வண்டி வந்து த்ரூ அவுட் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் வியூக்கு எனக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம டிரைவர் அண்ணா தான்.
டிரைவர் அண்ணாவே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி என்னை வந்து உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கோங்க தம்பின்னாரு. ஸோ அதனால தான் வந்து அவர்கிட்ட கேட்டு நான் வந்து யூஸ் பண்ணேன் வீடியோவில். இந்த அவர் எடிட் பண்ண வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சும்மா அவர் ரொம்ப ஆசையாக கேட்டார், அதனால் சரின்னு வாங்கி வந்து நான் போட்டிருக்கேன். ஸ்டைலாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டு உட்காந்துருக்காருல, அவர் தான் சொன்ன டிரைவர். அண்ட் டிரைவர் கேபினில் கூட சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஏசி இருக்குது. அண்ட் டிரைவருக்கு மேலே கூட 2 ஏசி ஒரு லைட்லாம் இருக்குது. சென்னை பெங்களூர் ஹைவே எப்போவுமே பியூட்டிஃபுல் தான். அதுவும் இந்த செக்மெண்ட் நான் இப்போ கேப்சர் பண்ணி இந்த செக்மெண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. சன்செட் டைமில் எடுத்தது. நான் இப்போ கொஞ்ச நேரம் உள்ளே போய் உட்கார போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லியே ஆகணும். ஏஷியன் எக்ஸ்பிரஸ் ஸ்கேனியா செம்ம வேறு லெவலு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன் நான். பட் இதில் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் பெருசாக எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒன்றே என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக் பண்ணும்போது வைஃபை இருக்குன்னு போட்டு வந்துச்சு. இங்கே பஸ்ஸில் வந்து வைஃபை அவைலபிள் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கட்டும், இப்போ டைமிங் போயிட்டு இருக்கு, அண்டு உள்ளே இருக்கிற கம்ஃபர்ட், ஏசி எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்டு யாராச்சும் சென்னையிலேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணணும், இல்லை பெங்களூர்லேருந்து சென்னை ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர்நூன் சர்வீஸ் இது ஸ்கேனியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட ஸ்லீப்பர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ஸ்கேனியா வந்து ஒரு பெரிய தம்ஸ்அப். முக்கியமாக பஸ் ஃபேன்ஸ்ன்னு இருக்கீங்க தெரியுமா, இந்த மாதிரி பஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் அங்கே இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் இந்த ஒரு பஸ்ஸு. ஓவராக சொல்கிறேனோ நான், பட் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு கேபின் ரைடுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. க்ரூ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருக்கும். வைஃபை இல்லாத கூட அவ்வளோ பெரிய குறை மாதிரி எனக்கு தெரியல. உள்ளே குறை போடுறாங்க, சூப்பராக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் புக் பண்ண காசுக்கு ரியலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஜேர்னி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிரைவிங் வந்து செம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 80லேருந்து 100 வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு. அண்ட் ரேஷ் டிரைவிங்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக டிரைவ் பண்ணுறாரு. நல்லா அண்ட் இந்த சைடு இந்த அண்ணா நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து நல்லா பேசுகிற இந்த அண்ணா கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அண்ட் மோகன் அண்ணா இவர் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆகிடுச்சு 7:30க்கு. பட் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு டிராஃபிக்கான ஒரு இடத்துல வந்து மாட்டினோம். ஸ்ரீபெரும்புதூர் டு பூந்தமல்லி ஒரு செம டிராஃபிக்கு. 15 மினிட்ஸில் ரீச் ஆக வேண்டியது ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூந்தமல்லியோட ட்ராப் வந்து டிலே ஆச்சு. ஸோ இதனால தான் ட்ராப் வந்து 8:15க்கு வந்து ட்ராப் ஆனேன். இன்னொரு பூந்தமல்லியிலே இறங்கிட்டேன் நான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பஸ் வந்து கோயம்பேடு போகாது, பூந்தமல்லி போரூர் வழியாக அந்த ஐடி செக்டருக்கு போயிடும். ஸோ அதனால தான் நானே வந்து பூந்தமல்லியில் இறங்கிட்டேன். இங்கேருந்து நான் அம்பத்தூர் போகணும். இந்த வீடியோ காலையில் எடுத்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸுக்கு நான் தாராளமாக 9 out of 10 தருவேன் மார்க்ஸு. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஹைலி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன் இந்த பஸ் ஜேர்னியில். எல்லாமே வந்து கரெக்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்களுமே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு எந்த பஸ்லாம் பண்ணணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.